அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குண்டூர் கோழி குழம்பு நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஆயில் விட்டு ஒரு முழு பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துட்டு அதோட பெரிய வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் கோழி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கோழியில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழச்சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் ஆகட்டும். வறுத்து பவுட்ரு பண்ணுறதுக்கு மசாலா எடுத்துருக்கிறேன். மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி, வரமிளகாய். ஒரு நிமிஷம் வறுத்து இந்த மசாலாவை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ மேரினேட்டான சிக்கனையும் சேர்த்துட்டு அதோட வறுத்த மசாலா பொடி பாதி சேர்த்துட்டு பாதி நிறுத்திடுவேன். மீதமுள்ள மசாலா பொடியை லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ 2 தக்காளி அரைச்சது சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கிரேவி திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம். இப்போ லிட்டு போட்டு 10 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் மீதமுள்ள மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் லிட்டு போட்டு வச்சிட போகிறேன். அவ்வளோதாங்க, குண்டூர் கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட செட்டிநாடு டைப்பு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.